ஹலோ, வெல்கம் டு லாஃபுல் லிவிங். இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ண வீடியோவோட கண்டினியூவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்ட் 2 ஆஃப் த டாக்ஸ் லா சீரீஸ். ஸோ பார்ட் 1ல் நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, டாக்ஸ் லாவோட அப்ஜெக்டிவ்ஸ், டாக்ஸ் லா மீனிங், கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் ப்ரொபோர்ஷனல், ப்ரொக்ரெசிவ், ரெக்ரெசிவ், டிக்ரெசிவ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாட் இஸ் டாக்ஸ் விசஸ் ஃபீ, டாக்ஸ் விசஸ் செஸ். ஸோ இன்னும் நிறையா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். இந்த வீடியோவில் நான் வந்து பவர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டாக்ட்ரைன்ஸ், applicability of doctrines under the constitution in Indian tax law, interpretation of tax laws in India, and இன்னும் சில டாபிக்ஸ் நான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். And the relationship between income tax and finance act. So first we'll jump into the video. First, income tax authorities. Income tax 1961ல income tax authorities ஓட பவர்ஸ் என்னென்ன இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ மித்த அத்தாரிட்டிஸ் மாதிரி லைக் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இன்கம் டேக்ஸ்லேயும் நிறைய அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் எதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எம்பவர் பண்ணியிருக்காங்க? டேக்ஸை வந்து அந்த ஆக்டை கரெக்டாக அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு, டேக்ஸ் லாஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு, கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, புது டேக்ஸ் லாஸ் வந்தால் அதை எக்கனாமியில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் தான் பண்ணுவாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் தான் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ், அசஸேஸ்டருந்து இன்கம் எப்படி இருக்குது அசஸ் பண்ணுறது, இன்கம்ஸை டாக்ஸ் இவேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, டிஃபால்ட்டர்ஸ் யாராவது டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெனால்ட்டிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து வாங்கி தரது, இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே இந்த அத்தாரிட்டிஸ், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸோட பவர்ஸ் எல்லாமே செக்ஷன் 116 to 136 ஆக்ட்ஸ்குள்ளே வருது, செக்ஷன்ஸ்குள்ளே வருது. ஸோ த பவர்ஸ் ஆஃப் தீஸ் அத்தாரிட்டிஸ் ஆர் லேட் டவுன் மெயின்லி இன் Chapter 12 of the Act, Section 116 to 136, and supplemented by relevant rules and circulars issued by the Central Board of Direct Taxes, CBDT. Important sectionsலாம் இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் 116 என்ன சொல்லுது? ஹைரார்கி ஆஃப் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஹைரார்கி அப்படின்னா என்ன டைப்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்க, என்னென்ன லைக் நிறைய டிஃப்ரெண்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. லைக் ஃப்ரம் சின்ன ஆஃபீஸர்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் அந்த அத்தாரிட்டிஸ்லாம் நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அவங்க தான் டாப் அத்தாரிட்டி, சிபிடிடி. அவங்களுக்கு கீழே பிரின்சிபல் சீஃப் கமிஷனர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அவங்களுக்கு கீழே சீஃப் கமிஷனர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அவங்களுக்கு கீழே பிரின்சிபல் கமிஷனர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அடுத்து கமிஷனர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், நெக்ஸ்ட் additional commissioners of income tax, next joint commissioners of income tax, next deputy commissioners of income tax, next assistant commissioners of income tax, next income tax officers, next tax recovery officers, and finally inspectors of income tax. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இந்த லிஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து ரோல்ஸ். இத்தனை ரோல்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தனித்தனியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே ரோல் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது. எவ்ரி ஒன் இஸ் பிஸி. ஸோ இவங்க எல்லாருமே சிபிடிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன இருக்குது? செகண்டாக செக்ஷன் 131 என்ன சொல்லுதுன்னா ஜென்ரல் பவர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். செக்ஷன் 131ல் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸோட பவர்ஸ்லாம் என்ன, அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும், அவங்களோட பவர்ஸ் வந்து சிவில் கோர்ட்டில் வெஸ்ட் பண்ணலாம் அண்டர் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. ஸோ அவங்களோட பவர்ஸ்லாம் பார்த்துருவோம். பவர் டு என்ஃபோர்ஸ் அட்டெண்டன்ஸ் ஆஃப் எனி பர்சன் அண்ட் எக்ஸமைன் அண்டர் ஓத். எந்த ஒரு டேக்ஸ் பேரையுமே ஒரு பிஸ்னஸ் ஒரு என்டிட்டிக்குள்ளே போய் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸை கம்பல் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண வைக்கலாம். கமிஷன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் இவங்ககிட்ட இருக்குது. பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், ஏதோ ஒரு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போய் அவங்களோட ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொசீடிங்ஸ் நடத்தும் போது தே ஹாவ் ஃபுல் அப்ளிகபிள் பர்மிஷன் such as assessment, reassessment, appeals or penalties.
நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா செக்ஷன் 131 clause 1. 131 clause 1ல பவர் ஆஃப் டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து ஏதாவது பப்ளிக் ஆஃபீஸ், இண்டிவிஜுவல் ஒரு பிஸ்னஸ் என்கொயர் பண்ணும்போது அவங்களுக்கு எவிடன்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா they have the power to inquire every single thing. ஸோ எதை வச்சு they will inquire அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், விட்னஸஸ் கிட்ட இருந்து ஓத் வாங்குறது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸை வந்து அவங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணலாம், கம்பேலும் பண்ணலாம். ஸோ அசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப்பாக இருக்குது. அவங்களோட அசஸ்ஸீஸோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் கிளைம்ஸை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, இது எல்லாத்தையுமே they can proceed. Next section 133A. 133Aல we have power of survey. சர்வே அப்படின்னா ஏதாவது பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரெமிசஸ் ஏதாவது இருக்கும்ல, அங்கே இவங்க நேராகவே போய் சர்வேஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ சர்வே அப்படின்னா அவங்க அந்த ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளை ஆகுறாங்களா, அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் ஏதாவது ரெலவெண்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இன் பர்சன் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தே ஹாவ் தி ஹோல் பவர் அண்ட் அத்தாரிட்டி டு இன்ஸ்பெக்ட் எனி இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஆர் என்டிட்டி. ஸோ இந்த அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களோட சர்வே நடந்துட்டு இருக்கும்போது கேஷ் ஆர் வேல்யூபிள் ஆர்டிகல்ஸ், பணத்தையோ இல்லை அந்த கம்பெனி ஆர் இண்டிவிஜுவலோட ஆர்டிகல்ஸ், வேல்யூபிள் ஆர்டிகல்ஸை வந்து சீஸ் பண்ண முடியாது. பட் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இம்பவுண்ட் பண்ணலாம் ஆஃப்டர் ரெக்கார்டிங் செஷன்ஸ். ஏன்னா இவங்க வந்து சர்ச் ஆப்ரேஷன்ஸில் கிடையாது, தே கேன் ஒன்லி டேக் அ சர்வே. நெக்ஸ்ட்டு அண்டர் செக்ஷன் 132 we have power of search and seizure. பவர் ஆஃப் சர்ச் அண்ட் சீசர் வந்து ரொம்ப முக்கியமான பவர்ஸாக இருக்குது டேக்ஸ் அத்தாரிட்டிஸில். இது என்ன பவர் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதையுமே சமன் பண்ணாமல் இருக்காரு, சமன் அப்படின்னா எதையுமே ஒப்படைக்காமல் இருக்காரு டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட, ஆர் அவரோட இன்கம் அண்ட் அசட்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே மறைவாகவே வச்சுட்டு இருந்தா இந்த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸோட சர்ச் அண்ட் சீசர் ஆப்ரேஷன் வந்து பிகின் ஆகும். இந்த சர்ச் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஹாவ் தி எவ்ரி ரைட் டு என்டர் இன்டு அண்ட் சர்ச் எந்த பில்டிங், பிளேஸ், வெசல், வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அதை புரட்டி போட்டு தேடுறதுக்கு. ஏதாவது பூட்டி இருந்துச்சு, லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை உடச்சி அதை தேடுறதுக்கு நெசசரியாக இருந்தாலும் தே ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அன்டிஸ்க்ளோஸ்ட் அசெட்ஸ், அதாவது வெளியே வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்டர் ஆகாமல் இருக்கிற அசெட்ஸ், வேல்யூபிள்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சீஸ் பண்ணலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தே கேன் ரெக்கார்ட். ஸோ சீஸ் பண்ண அசெட்ஸ் எல்லாமே 30 daysக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க when அந்த டேக்ஸ் அசஸ்ஸி வந்து from the date of last authorization and can be adjusted against the tax liability of the assessee. Next section என்ன இருக்குன்னா section 132A. 132A க்கு கீழே என்ன எழுதியிருக்கு, power to requisition books of accounts. ஸோ இப்போ டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து வேறு யார்கிட்டையாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட ஓனர்ஷிப் இருக்குது, லைக் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் அசெட்ஸ் from other officer like police officer or customs officers கிட்ட அந்த இண்டிவிஜுவலோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு அசெட்ஸ் இருக்குன்னா இவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸோட கஸ்டடி எடுத்துக்கலாம், ப்ரொவைடட் the requisition is made with prior approval வாங்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இதை வச்சுருந்தாங்கன்னா the tax officers have the authority to check and take everything and is in line with the objectives of the act. Next, under section 133 we have power to call for information. எந்த ஒரு பர்சன் கிட்டையும் இருந்து இந்த அத்தாரிட்டிஸ் வந்து they have the full and full power, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் இருக்குது. பேங்க்ஸ், கம்பெனிஸ், ஃபார்ம்ஸ் இவங்க யாருக்கிட்ட இருந்து வேணாலும் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கலெக்ட் பண்ணலாம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஏதாவது இன்கொயரி ஒரு ப்ரொசீடிங்ஸில் இருந்தால் அண்ட் அவங்களுக்கு லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் தேவைப்படுறாங்கன்னா பேங்க்ஸ் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் தே ஷுட் டிஸ்க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் செக்ஷன் 134 power to inspect registers of companies. Income tax authorities
கம்பெனிஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் அதர் ஸ்டாச்சுரி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதோட சர்டிஃபைட் காப்பீஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், such as records from the registrar of companies. Next, section 133B ல power to collect information. Power to collect information na tax authorities அந்த person or business or entity குள்ள போய் அவங்க வந்து விசிட் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்ல தேவையில்ல. they can fully go into the place and அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன்ஸ் 278 and 271 அது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் டு இம்போஸ் பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ராசிக்யூட். இப்போ ஏதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் எனி திங் அதில் டாக்குமெண்ட்ஸ் எதுலையாவது இன்கம் வந்து கன்சீல் பண்ணியிருக்காங்க, அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆன் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் தி ஆக்ட்ஸ் எக்ஸெட்ரா ஏதாவது இருந்தால் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து பெனால்ட்டிஸ் லீவாய் பண்ணலாம். தே கேன் ஆல்சோ இனிஷியேட் ப்ராசிக்யூஷன் ஃபார் வில்ஃபுல் இவேஷன். வேணும்னே டாக்ஸ் இவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராசிக்யூஷனில் அவங்கள சார்ஜ் பண்ணலாம். ஃபெயிலியர் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்ச் அண்ட் சீசர் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் அண்டர் செக்ஷன் 147ல பவர் ஆஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட். அசஸிங் ஆஃபீஸர்ஸ் வந்து போத் அசஸ் அண்ட் ரீஅசஸ் ஆஃப் இன்கம் பண்ணுறதுக்கு தே ஹாவ் த ஃபுல் அத்தாரிட்டி. அந்த பர்சனோட இன்கம் வந்து எதுவும் இன்கம்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிருக்கா அசஸ்மெண்ட்டில் இருந்து அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுற வரைக்கும் அவங்க அசஸ் ஒரு ரீஅசஸ் பண்ணலாம். ஸோ ஒரு தடவை அசஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் இருந்து 6 இயர்ஸ்க்குள்ளே ரீஅசஸ்மெண்ட் பண்ணணும்னா பண்ணிடணும், ஆர் அப் டு 10 years இன் கேஸ் ஆஃப் சர்டன் கேசஸ் in certain cases. Next வந்து section 120 to 124 delegation and jurisdiction. CBDT ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியை சூஸ் பண்ணி ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை அத்தாரைஸ் பண்ணுன்னு சொன்னால் they should do it. Jurisdiction is primarily determined based on the assessee's location, nature of income or as notified by the board. Next, time limits and procedural safeguards. Tax authorities வந்து அந்த டைம் லிமிட்ஸ்குள்ளே ஆப்ரேட் பண்ணணும் ஃபார் அசஸ்மெண்ட்ஸ், சர்ச்சஸ் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் சீஸ்ட் அசெட்ஸ். ஸோ ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா அண்டர் ஆர்டிகல் 265 no tax shall be levied or collected except by authority of law and article 14 equality before the law. ஸோ இங்கே வந்து டைம் லிமிட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வந்து எப்பவுமே மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கணும். அண்ட் லாஸ்ட்லி ரோல் ஆஃப் CBDT அண்டர் செக்ஷன் 119. ஸோ சிபிடிடியோட ரோல் வந்து என்னென்னா டைரக்ட் டாக்ஸஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது, சர்க்குலர்ஸ், கிளாரிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இஷ்யூ பண்ணி இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்குலர்ஸ், கிளாரிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறது தான் சிபிடிடியோட ரோல். ஸோ இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல் ரொம்ப பெரிய வாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், குவாசை ஜுடிஷியல் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர்ஸ் to ensure the effective implementation of tax laws in India. However, இங்கே இந்த பவர்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸால் கவர்ன் ஆயிருக்கணும். ஸ்டாச்சுரி சேஃப்கார்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் ஆர்பிட்டரி எக்ஸசைஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் த டாக்ஸ் பேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்ட் ஃபைனான்ஸ் ஆக்ட். இந்தியாவில் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து 2 கீ ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்ட் த ஃபைனான்ஸ் ஆக்ட். ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து ஆனுவலாக பாஸ் பண்ணுறது, ஒவ்வொரு வருஷமும் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பார்லிமெண்ட். ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு பெர்மனெண்ட் ஸ்டாட்யூட். இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் அண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க ஃபார் டாக்ஸ் லாஸை இம்போஸ் பண்ணுறது, காம்படிஷன் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரி. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஃபைனான்ஸ் ஆக்ட் இருக்கும். லைக் இது வந்து வருஷம் இந்த ஃபைனான்ஸ் ஆக்டை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸஸை வந்து அப்டேட் பண்ணி அதை கரெக்டாக அமெண்ட் பண்ணி அந்த அடுத்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க. நெசசரி லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் ஏதாவது தேவைன்னா அந்த ஃபைனான்ஷியல் இயரில் அது எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். த நேச்சர் அண்ட் த ஸ்கோப், ரிலேஷன்ஷிப், லீகல் அத்தாரிட்டி, ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்ட் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து இல்லாமல் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து ஆனுவலாக பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுமே ரொம்ப கிரிட்டிக்கலான லெஜிஸ்லேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கவர்னிங் டாக்ஸேஷன் இன் இந்தியா.
இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா இட் இஸ் அ பெர்மனன்ட் ஃப்ரேம்வொர்க். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 டைரக்ட் டாக்ஸேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சர்வ் பண்ணுது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் மெக்கானிசம் டாக்ஸை கம்ப்ளை பண்ணுறதுக்கு, கம்ப்யூட் பண்ணுறதுக்கு, லிவாய் பண்ணுறதுக்கு, கலெக்ட் பண்ணுறதுக்கு, அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஒரு மெக்கானிசம் கொடுக்குது. தி ஆக்ட் லேஸ் டவுன் என்ன லே டவுன் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம். அந்த டாக்ஸபிள் இன்கம் வந்து நிறைய ஹெட்ஸில் இருந்து வரும். சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் அதர் சோர்சஸ். ஸோ அதை வந்து நம்ம முதல் டிஃபைன் பண்ணோம். டாக்ஸேஷன் பிரின்சிபல்ஸ், நிறைய டாக்ஸேஷன் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன கவர் பண்ணுதுன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், டாக்ஸபிள் என்டிட்டிஸ், டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளோ, எக்ஸம்ஷன்ஸ் இருந்தால் அது எவ்வளோ, ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், டிடக்ஷன்ஸ், அசஸ்மெண்ட்ஸ், பெனால்ட்டிஸ், அப்பீல்ஸ், எல்லாத்துக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணுது. டாக்ஸ் அத்தாரிட்டிஸோட பவர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுது. நம்ம இப்போ போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி சிபிடிடியோட பவர்ஸ் எல்லாமே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அசஸிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அப்பீலேட் அத்தாரிட்டிஸோட பவர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுது. அதுவே கான்ட்ராஸ்டாக இப்போ பார்த்தோன்னா, ஃபைனான்ஸ் ஆக்டை எப்படி சொல்லலாம்னா, தி ஆனுவல் அமெண்ட்மெண்ட் டூல். ஃபைனான்ஸ் ஆக்டை தி ஆனுவல் அமெண்ட்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி இயர், எல்லா வருஷமும் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் அலாங் வித் இட்ஸ் யூனியன் பட்ஜெட். ஸோ இதோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் ரேட்ஸ். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து டாக்ஸ் லாக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்துக்கிட்டு ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து அந்த ஃபைனான்ஷியல் இயர்க்கான ஆக்சுவல் டேக்ஸ் ரேட்ஸ் என்னென்னலாம் அப்ளை ஆகுமோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்லாப் ரேட்ஸ், சர்சார்ஜஸ் அண்ட் செஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். செகண்ட், அமெண்ட்ஸ் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ பெர்மனன்ட் ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தாலும் அது இப்போ இருக்கிற வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ரூல்ஸ் அப்டேட் பண்ணுறது ஆன் டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ், பெனால்ட்டிஸ் அண்ட் டாக்ஸ் ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட்டு, இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபிஸ்கல் பாலிசிஸ். ஃபிஸ்கல் பாலிசிஸ்னால் கவர்மெண்ட் பாலிசிஸ், டாக்ஸேஷன் யூஸ் பண்ணி எக்கனாமிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஃபிஸ்கல் பாலிசிஸ். Government uses the Finance Act to introduce the new taxation methods to address economic conditions such as incentives for investment, tax reliefs or new levies like cess. And Income Tax and Finance Act ஓட இன்டர்டிபெண்டன்ஸையும் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் ஆக்ட் உள்ள. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பெர்மனெண்ட் ஸ்ட்ரக்சரி ஃப்ரேம்வொர்க் கொடுத்தாலும் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து ஆனுவல் சேஞ்சஸ், அதாவது வருஷம் ஆக்ட்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது கொடுக்கறதுனால டாக்ஸேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்கம் ஸ்லாப்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்து ஆனுவலாக ஃபைனான்ஸ் ஆக்ட் கொடுத்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆக்டோட ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து அவங்களோட எக்கனாமிக் அண்ட் பாலிசி நீட்ஸ் எல்லாமே செக் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட என்னென்ன கேஸ் லாஸ்லாம் இருக்குது. இந்தியன் கோர்ட்ஸ் வந்து இந்த 2 ஆக்ட்ஸ் கீழேயும் நிறைய இன்டர்ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சூரஜ் மல் மொஹட்டா அண்ட் கோ வெர்சஸ் ஏவி விஸ்வநந்தா சாஸ்திரி 1954. சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க through Finance Act that through the Finance Act must align with the legislative intent of the Income Tax Act. Similarly, Commissioner of Income Tax versus Kelvinator of India Limited 2010ல ஃபைனான்ஸ் ஆக்ட்ஸோட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ஸோட பிரின்சிபல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் ஹோல்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து we have legislative policies. Legislative policies-ல ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து கவர்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது by encouraging savings and investments through exemptions like in section 80C. Industrial growth boost பண்ணுறதுக்கு through tax incentives like 10AA. டாக்ஸேஷனை வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறாங்க. ஃபைலிங் மெக்கானிசம்ஸ், ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால. அட் த சேம் டைம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து டாக்ஸேஷன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர்லையும் என்ஃபோர்ஸபிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரிவென்டிங் ஆர்பிட்டரி டேக்ஸ் லீவிஸ் அண்ட் என்ஷூரிங் கான்ஸ்டிடியூஷனல் கம்ப்ளைன்ஸ். இன்னும் டீட்டெயில்டாக
பார்த்தோன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1962 ஏப்ரல் 1ல் ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1922 ரீப்ளேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்குள்ளே எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா we have 298 செக்ஷன்ஸ். அது வந்து 23 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ஸும் இதில் கவர் பண்ணுறாங்க. லைக் நிறைய ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ஸ், tax procedures, assessments, penalties, appeals and prosecutions. அண்ட் இதுக்குள்ளேயே நம்மளுக்கு இன்கமோட லைக் டெஃபினேஷன்ஸும் நிறைய இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஆஃப் இன்கம், அசஸி, பர்சன் எக்ஸெட்ரா. இன்கம் அண்டர் வேரியஸ் ஹெட்ஸ் like salaries, house property, business or profession, capital gains and other sources or classification provide பண்றாங்க. However, under section 4 clause 1ல income tax வந்து it makes it clear that income tax shall be charged for any assessment year at the rates of prescribed by the finance act of that year. அந்த வருஷத்துல prescribe பண்ண finance act என்ன இன்கம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் ஆக்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ எந்த நேரத்தில் வேணாலுமே இன்கம் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம் யார்கிட்ட வேணாலும். ஸோ திஸ் மீன்ஸ் த பவர் டு லிவாய் இன்கம் டேக்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ், பட் இட்ஸ் குவான்டிஃபிகேஷன், அதாவது எப்படி எவ்வளோ இது எல்லாமே ஃபைனான்ஸ் ஆக்ட் பார்த்து தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அந்த வருஷத்துக்கான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணப்படுறது. நெக்ஸ்ட், ரோல் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆக்ட். ஃபைனான்ஸ் ஆக்ட் பற்றி இப்போ பார்த்தா பார்லிமெண்ட் வருஷம் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட யூனியன் பட்ஜெட் செஷன் அப்போ ஃபைனான்ஸ் ஆக்ட் வரையும் பாஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் யூஸ்வலி ஹேப்பன் எப்போனா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் ஆஃப் தட் ரெஸ்பெக்டிவ் ஃபைனான்ஷியல் இயர். ஸோ இட் பர்ஃபார்ம்ஸ் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இது ஃபாலோ பண்ணும்? ஃபங்க்ஷன்ஸ் ஐ மீன் அதில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன கண்டெயின் பண்ணும், இது எல்லாமே. ரேட்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது இன்கம் டேக்ஸில் என்னென்ன ரேட்ஸ் வைக்கலாம் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், கம்பெனிஸ், ஃபர்ம்ஸ் அண்ட் அதர் என்டிட்டிஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணும். சர்சார்ஜ், செஸ், ரிபேட்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வந்து அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு எவ்வளோ அப்ளிகபிள் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணும். அந்த இயரோட ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் பட்ஜெட்ரி ப்ரொபோசல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்கம் டேக்ஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இட் கேன் அமெண்ட் தி ஆக்ட். அண்ட் ஏதாவது அனாமலிஸ் ஆர் லூப் ஹோல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீம்ஸில் அதை மாற்றி தே கேன் இன்ட்ரடியூஸ் நியூ கம்ப்ளையன்ஸ் மெக்கானிசம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைனான்ஸ் ஆக்ட் 2023ல they amended provisions related to the new tax regime under section 115 BAC. இதனால் TDSோட threshold வந்து இன்க்ரீஸ் ஆச்சு under certain sections and changed capital gains provisions. So these changes become part of the Income Tax Act upon enactment. Next என்ன இருக்குன்னா relationship and interdependence. ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? ஸோ இது ரெண்டுக்குமே we have symbiotic relationship between two statutes. First, statutory framework versus annual modification. Income Tax Act வந்து ஒரு structural skeleton அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் ஆக்ட் எவ்ரி இயர் அதை மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் அது ஸ்கீம்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் அது வந்து ஒரு ஆனுவல் மாடிஃபிகேஷன் அண்ட் இஸ் ஃப்ளெக்சிபிள் இன் நேச்சர். செகண்ட், டெம்பரல் வெர்சஸ் பர்மனெண்ட். ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெசிஃபிக் ஃபைனான்ஷியல் இயருக்கு வந்து அப்ளை ஆகும். வேர் இஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து இட் இஸ் அ ஸ்டாண்டிங் லெஜிஸ்லேஷன். இட் கேனாட் பி சேஞ்ச்ட். இட் கேன் பி அமெண்டட். ஆனால் புதுசாக ஒவ்வொரு இயருக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் நோ. தேர்ட், enabling provisions. Income Tax Act வந்து it enables levy of tax. Tax வந்து எப்படி levy பண்ணணும், பட் ஆக்சுவல் ரேட்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸை வந்து டிசைட் பண்ணுறது ஃபைனான்ஸ் ஆக்ட் தான். ஸோ ஃபைனான்ஸ் ஆக்ட் இல்லாமல் டாக்ஸ் கலெக்ஷன் வந்து லாஃபுல்லாக பண்ண முடியாது அந்த நியூ அசஸ்மெண்ட் இயரில். நெக்ஸ்ட்டு, லீகல் அத்தாரிட்டி அண்டர் கான்ஸ்டிடியூஷன். லீகல் அத்தாரிட்டி அண்டர் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தா இன்கம் டேக்ஸுக்கு வந்து டாக்ஸஸை கலெக்ட் பண்ணுறது, லீவாய் பண்ணுறதுனாக்கான எல்லா பவருமே இருக்குது. ஸோ இதை எது டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா Entry 82 of List 1 in the 7th schedule of the Constitution of India. ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் தவிர மித்த எல்லா இன்கம் மேலேயுமே பார்லிமெண்ட் வந்து டாக்ஸஸ் லீவாய் பண்ணணும். ஆர்டிகல் 265ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா no tax shall be levied or collected except by authority of law. authority of law அதாவது கவர்மெண்ட் மட்டும்தான் டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணவும் செய்யணும், லிவாய் பண்ணவும் செய்யணும். ஸோ திஸ்
makes it constitutionally necessary that taxation must be backed by statutory provisions, and Income Tax and Finance Act வந்து they serve this requirement together. Judicial interpretation and precedents. Supreme Courtல Income Tax and Finance Act லிங்க் பண்ணி நிறைய கேசஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தா சிஐடி விசஸ் அன்ஜும் எம்ஹெச் கஸ்வாலா and Kesoram Industries versus CIT. Examples of interaction. Rates of taxation. Section 4 clause 1 la Income Tax Act provides tax வந்து அந்த வருஷத்துக்கான ஃபைனான்ஸ் ஆக்ட் ஸ்பெசிஃபை பண்ண ரேட்ஸில் தான் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணப்படும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் tax slab for individual taxpayers is not defined, but in the act, so individual taxpayers கான tax slab வந்து define ஆகலை, but finance act வந்து but in the finance act passed every year. Amendments to Income Tax Act. ஒரு வருஷத்துக்கு வர ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து அதில் இருந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எந்த ஒரு ப்ரொவிஷனை வேணால் இன்சர்ட் பண்ணலாம், delete பண்ணலாம், or amend பண்ணலாம். ஸோ ஃபைனான்ஸ் ஆக்ட் 2020 வந்து விவாத் சே விஸ்வாஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அண்ட் இது நிறையா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு செவரல் சேஞ்சஸ் மேக் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ரிபேட் அண்ட் ரிலீவ்ஸ். ரிபேட் வந்து அண்டர் செக்ஷன்ஸ் 87A சொல்லியிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட இன்கம் ஸ்பெசிஃபைட் லிமிட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஃபைனான்ஸ் இயருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இன்கம்மை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நாட் இன் த மெயின் ஆக்ட். நெக்ஸ்ட் சர்சார்ஜ் அண்ட் செஸ். இதுவுமே ஒரு ஃபைனான்ஸ் ஆக்டுக்கு கீழே தான் ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து 4% இஸ் அப்ளைட் ஆன் டாக்ஸ் பேயபிள் அஸ் பர் த ஃபைனான்ஸ் ஆக்ட். ஸோ இன்கம் டேக்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து 2 ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் ஆஃப் இந்தியன் டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அசஸ்மெண்ட், பெனால்ட்டிஸ் அண்ட் அப்பீல்ஸுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. அதே ஃபைனான்ஸ் ஆக்ட் வந்து அப்பப்போ லைக் பீரியாடிக் அப்டேட்ஸ் ஆஃப் டு டேக்ஸ் ரேட்ஸ், எக்ஸாம்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ரூல்ஸ் டு சூட் த எக்கனாமிக் நீட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் டாக்ட்ரைன்ஸ் அண்டர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ என்னென்ன டாக்ட்ரைன்ஸ்லாம் இந்தியன் டேக்ஸ் லாவில் கவர் ஆகுது? ஸோ நிறைய டாக்ட்ரைன்ஸ் இருக்குது, லைக் அப் டு 9 இம்பார்ட்டன்ட் டாக்ட்ரைன்ஸ். அது எல்லாமே ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்தியன் டேக்ஸ் லா இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிஸ்கல் டூல். ஒரு கவர்மெண்ட் வந்து அதில் இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி ஃபண்ட் பண்ணுறதுக்கான டூல் மட்டும் கிடையாது, பட் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன். இட் இஸ் பேக்ட் பை லீகல் அத்தாரிட்டி அண்ட் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நிறைய ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் தான் லிஸ்ட் ஆகும். முக்கியமான பிரின்சிபல் வந்து ஆர்டிகல் 265 என்ன சொல்கிறாங்கன்னா, நோ டேக்ஸ் ஷால் பி லீவைட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் த லா. அத்தாரிட்டி ஆஃப் த லா வந்து கவர்மெண்ட்டை தவிர எந்த ஒரு ஆர்கனைசேஷனோ எந்த ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி எதுவுமே வந்து கவர்மெண்ட்டை தவிர டேக்ஸ் லீவாய் பண்ணவோ கலெக்ட் பண்ணவோ கூடாது. ஸோ டேக்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ்லி பேக்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷனலி வேலிடாக இருக்கணும். ஸோ ஒரு டேக்ஸ் இன்டர்பிரேட் பண்ணுறதும் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய லீகல் டாக்ட்ரைன்ஸ் வழியாக கைட் ஆகி தான் ஒரு லா வந்து லீவாக கலெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் இந்த டாக்ட்ரைன்ஸ் எல்லாமே கோர்ட்ஸில் நிறைய வருஷங்களாக டெவலப் பண்ண டாக்ட்ரைன்ஸ். ஸோ இந்த டாக்ட்ரைன்ஸ் எல்லாமே ஃபேர்னஸ், லீகாலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் யூனிஃபார்ம் அப்ளிகேஷன் என்ஷூர் பண்ணுது across the country. டாக்ஸ் சிஸ்டமோட இன்டெகிரிட்டி அண்ட் டாக்ஸ் பேயர்ஸோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டாக்ட்ரைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஒன் பை ஒன் பார்த்துருவோம். These are the doctrines of Indian tax law. So this is the first half. We have doctrine of pith and substance, doctrine of colourable legislation, doctrine of repugnancy, doctrine of severability, and doctrine of territorial nexus. Doctrine of pith and substance அப்படின்னா என்ன? சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் தான் லா வந்து நம்மளுக்கு லீவாய் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் லீவாய் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லாஸ் அண்ட்
அவங்களுக்கு தனித்தனி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். பட் ஒரு சிச்சுவேஷனில் ரெண்டு பேரோட பவர்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும்போது இந்த டாக்ட்ரைன் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸோட டாக்ட்ரைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க டு டிட்டர்மைன் த லெஜிஸ்லேட்டிவ் கம்பீட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்டாட்யூட். ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 246 and the 7th schedule of constitution, tax subjectsலாம் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்ட்ரைன் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த லெஜிஸ்லேஷனோட ட்ரூ நேச்சர் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எந்த லிஸ்ட்டுக்கு கீழே இந்த டேக்ஸ்லாம் வந்து கீழே வரும் அப்படின்ட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் அவங்க கம்பீட் பண்ணுற டாக்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட் கீழே வருமா, ஸ்டேட் லிஸ்ட் கீழே வருமா, ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் கீழே வருமா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டாக்ட்ரைன் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து ஆர்டிகல் 246A இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து அதில் இன்சர்ட் பண்ணாங்க டு ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் கான்ஃப்ளிக்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ். In Federation of Hotel and Restaurant Association versus Union of India, Supreme Court என்ன பண்ணாங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து அதோ லாவோட ட்ரூ நேச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ திஸ் டாக்ட்ரைன் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த லெஜிஸ்லேட்டிவ் கம்பீட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்டாட்யூட் when there is an overlap between the powers of center and the state. சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஓவர்லாப்ஸ் வந்து வரும்போது, அதோட பவர்ஸ் மத்தியில் ஓவர்லாப்பிங் வரும்போது இந்த டாக்ட்ரைன் வந்து அந்த ஸ்டாட்யூட்டோட கம்பீட்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுது. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 246 7th schedule of the constitutionல it is divided. இந்த டாக்ட்ரைன் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டோட டிவிஷன்ஸை மார்க் பண்ணுது. அண்ட் அந்த லிஸ்ட் வந்து எந்தெந்த லெஜிஸ்லேஷன் கீழே வருது, ட்ரூ நேச்சர் ஆஃப் லெஜிஸ்லேஷன், அந்த லிஸ்ட்டுக்கு கீழே என்னென்ன டாக்ஸ்லாம் வருது அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த GST Act was introduced under the powers of Article 246A, a special provision inserted to override existing conflicts in legislative powers between the center and the states. Pith and substance doctrine வந்து டாக்ஸேஷன் லாஸில் இருக்கிற ஓவர்லாப்பிங், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்ட்ரக்காக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. செகண்ட், டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். வாட் இஸ் கலரபிள் லெஜிஸ்லேஷன்? ஒரு விஷயத்தை உங்களால் டைரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா you cannot do it indirectly, so it will be illegal. So this doctrine deals with legislative malice, legislative தப்புக்கள், malices. If a legislature enacts a law that is not constitutionally competent to pass, even though it appears to be within its authority, then such law is held invalid. So ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் வந்து புதுசாக எனாக்ட் பண்ணுறாங்க, அது வந்து கான்ஸ்டிடியூஷனலாக பாஸ் ஆகலாம், அது வந்து பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே இருந்தாலும் அத்தாரிட்டேட்டிவாக அந்த மாதிரி லா பாஸ் பண்ணும்போது அது லெஜிஸ்லேட்டிவாக கான்ஸ்டிடியூஷனலில் இட் கேன் நாட் பி கம்பீட்டன்ட், அதனால அது வந்து invalid அப்படின்னு சொல்லுவாங்க. So the principle is summed up to in the phrase, what cannot be done directly cannot be done indirectly. டைரெக்டாக பண்ண முடியாத விஷயத்தை இன்டைரக்டாகவும் பண்ண முடியாது. So in the context of taxation, if parliament or a state legislature imposes a tax under the guise of a fee, so for example, parliament or state legislature fee or இன்னொரு வேறு ஏதாவது ஒரு பேரை சொல்லி டாக்ஸை வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது பாஸ் பண்ணக்கூடாது, அதை பாஸ் பண்ணலாம், ஆனால் அதை வந்து அவங்க இல்லீகலாக ஃபீ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது கோர்ட்ஸ் அதை அந்த லாவை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க. இன் கேசி கஜபதி நாராயண் டியோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா, தி கோர்ட் ரூல் தட் though in from within the legislative competence may be valid in substance due to colorable intention. For example, a state cannot impose a tax disguised as fee unless it can show a direct quid pro quo benefit to the taxpayer. So ஒரு tax வந்து இருக்கு, ஆனால் அது fee அப்படின்னு சொல்கிறாங்க, but the state cannot impose tax on it. அந்த taxல no quid pro quo ரூல் இருந்தால் மட்டும்தான் it can be seen as a tax, இல்லைனா it is a fee. Next, doctrine of repugnancy. Doctrine of repugnancy வந்து when a tax law made by the state conflicts with the central law on a subject in the concurrent list.
கன்கரண்ட் லிஸ்ட்டில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஈச் லிஸ்ட்டில் வி ஹாவ் அதுக்கான சப்ஜெக்ட்ஸ். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் டாக்ஸ் ஸ்டேட் வந்து சென்ட்ரல் லாவில் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 254, if there is inconsistency between laws made by parliament and a state legislature on a concurrent matter, the central law prevails. Like central law and state law நடுவில் ஏதாவது arguments or inconsistency வந்தால் central law தான் prevail ஆகும். So this doctrine has significant importance in areas like tax procedures, penalties and appeals, where both central and states might legislate simultaneously. So இந்த மாதிரி கேஸில் கோர்ட்ஸ் வந்து அந்த லாவோட ஸ்கோப் அண்ட் பர்பஸை வந்து எக்ஸாமைன் பண்ணி they will determine the repugnancy. However, if state law வந்து பிரசிடென்ட்டோட அசென்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லா ஸ்டேட் லா சொல்கிற மாதிரி ப்ரிவேல் ஆகும். In Hochist Pharmaceuticals Limited versus State of Bihar, the court explained that repugnancy arises only if both laws operate on the same subject matter and are totally inconsistent. Next, doctrine of severability. Severability அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் லா இன்வாலிடாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோட்டல் ஆக்ட் ஆர் லா இருக்குது, அதில் ஒரு பார்ட் ஆஃப் லா மட்டும் பேடாக இருக்குது, அந்த பேட் பார்ட் ஆஃப் த லா வந்து ரிமூவ் ஆயிரும் அண்ட் மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த லா இட் வில் ரிமைன். ஸோ இங்கே நான் மூன் கொடுத்துருக்கேன்னா it is like a moon, like half moon or quarter moon or crescent, anything. அந்த black part, dark part of the moon வந்து என்னதான் பேடாக இருந்தாலும் the rest of the moon is considered. So that is what this doctrine of severability means. ஒரு ஸ்டாட்யூட்டில் இருக்கிற வேலிட் பார்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு இன்வாலிட் பார்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். அது ஸோ யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா the court. ஸோ இது வந்து டாக்ஸ் லாவில் இருக்கிற ஃபங்க்ஷனல் பார்ட்ஸை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது if some sections are held invalid. So according to this doctrine, அந்த ஆக்டில் இருக்கிற மொத்த பார்ட்டையுமே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எந்த போர்ஷன் அன்கான்ஸ்டிடியூஷனலாக இருக்குன்னு அதை பார்த்துட்டு we can strike it out provided the valid and invalid parts are severable. For example, if a tax law contains certain sections that violates Article 14, the rest of the law can still be enforced. In RMD Chamar Bagwala versus Union of India, the court laid down the test of severability. இதில் என்ன அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ஆக்டில் அஃபெண்டிங் போர்ஷன் இருக்கும் போது அந்த மீதி இருக்கிற ரிமைனிங் லா வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குமா இருக்காதா, அதை தான் தே ஹெல்ட் இன் த கேஸ். நெக்ஸ்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ். டாக்ட்ரைன் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ் வந்து இந்தியன் டெரிட்டரிக்கு வெளியே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், அது வந்து பார்ட்லி இந்தியாலையும் பார்ட்லி வெளியவும் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்லையும் லெஜிஸ்லேட்டிவ் டாக்ஸஸ் வந்து இம்போஸ் பண்ணப்படும். ஸோ அஸ் லாங் அஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட் டெரிட்டோரியல் கனெக்ஷன், அந்த டெரிட்டோரியல் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் இட் வில் பி taxed. ஸோ அண்டர் ஆர்டிகல் 245 the பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஹஸ் த பவர் டு மேக் லாஸ் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. 245 பார்லிமெண்ட் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ரீஜன் எவ்ரி பிட் ஆஃப் லா எவ்ரி பிட் ஆஃப் இந்தியாவுக்கும் the பவர் ஆஃப் லா வந்து போகும், while the state legislature can make laws for the respective states. In cases of cross border commerce, interstate services and transactions, இந்த டாக்ட்ரைன் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே வெர்சஸ் RMD சமர் பக்வாலா. இவங்க வந்து பாம்பே கவர்மெண்ட் வந்து பாம்பேக்கு வெளியே இருக்கிற கம்பெனி மேலே ஒரு டாக்ஸ் இம்போஸ் பண்ணாங்க on the basis that the transactions had a real connection with the state. So GST is a current example where this doctrine is relevant in distinguishing between intrastate and interstate supplies under IGST and CGST. So GST குள்ள ஒரு ஸ்டேட்டுக்கு வெளியே அண்ட் ஒரு ஸ்டேட்டோட பார்டருக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அண்ட் சப்ளைஸுக்கு எல்லாத்துக்குமே ரெலவெண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குது, தி IGST and CGST or SGST. ஸோ அதுக்கேற்ற மாதிரி we can tax the individuals or the business. Next, doctrine of legitimate expectation. Doctrine of legitimate expectation இது வந்து
டைரக்ட்லி கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபலோட நம்மளால் ரிலேட் பண்ண முடியுமான்னு கேட்டானோ, இந்த டாக்ட்ரைன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் அப்ளை ஆகும், ரெக்கக்னைஸ் ஆகும். அண்ட் டேக்ஸ் லாவில் எங்கே அப்ளை ஆகும்னா, பாலிசிஸ் அண்ட் கவர்மெண்ட் அஷூரன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் in the minds of taxpayers கீழே இது வரும். இஃப் தி கவர்மெண்ட் கிவ்ஸ் அ ரெப்ரசன்டேஷன், கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது, ஒரு கன்சிஸ்டன்ட் பாலிசி ரிகார்டிங் டாக்ஸேஷன் கொடுக்கும்போது டாக்ஸ்பேயர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தே ஷுட் ஃபாலோ இட். எனி அப்ரப்ட் ரிவர்சல் வித்வுட் வேலிட் ஜஸ்டிஃபிகேஷன் மே பி சேலஞ்ச்ட். இன் நவ்ஜோதி கோஆப்ரேட்டிவ் குரூப் ஹவுசிங் சொசைட்டி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, the Supreme Court recognized this doctrine as a part of fair procedure under Article 14. Next, Doctrine of Promissory Estoppel. கவர்மெண்ட் வந்து ஏதாவது ப்ராமிஸ், லைக் போன லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஏதாவது அஷூரன்ஸ் வைக்கிறாங்க, ஏதாவது பாலிசி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க they should not go back. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்காமல் இருக்கும்போது இந்த ப்ராமிசரி எக்ஸ்டாப்பல் வந்து ஆக்ட் ஆகும். Closely related to the above, this doctrine prevents the government from going back on its promise if a taxpayer has acted on it to their detriment. For example, government வந்து tax incentives-ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் for a specific period அப்படின்னு சொல்லுது, ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அண்ட் டாக்ஸ்பேயர் வந்து அதை நம்பி they are investing on the promise. கவர்மெண்ட் அது வந்து ஆர்பிட்டரிலி வித்ட்ரா பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் வந்து அதை ஆர்பிட்டரிலி வித்ட்ரா பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராமிசரி எஸ்டாப்பல். இன் மோட்டிலால் பத்மாவத் சுகர் மில்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ் 1979, the court held that the government accountable for its promise of sales tax exemption. The court held the government accountable for its promise of sales tax exemption. ஸோ சேல்ஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து அவங்களால நடத்தி வைக்க முடியல. they withdrew it arbitrarily. ஸோ அதனால மோட்டிலால் பத்மாவத் சுகர் மில்ஸ் லிமிடெட் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டு அந்த ப்ராமிசரி எஸ்டாப்பல் டாக்ட்ரைனில் தே சார்ஜ்ட். However, in the doctrine வந்து it is not applicable against the legislative function, but it is a key limitation. Next is the doctrine of natural justice. Doctrine of natural justice. Fairness, taxationல கூட அதோட ப்ரொசீஜர் ஃபேராக இருக்கணும் is paramount, is important. Even in taxation, fairness in procedure is important. இது என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணும் doctrine of natural justice? Audi alteram partem, hear the other side, and nemo judex in causa sua, no one should be judged in his own cause. ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸுமே நேச்சுரல் ஜஸ்டிஸில் அப்ளிகபிள் ஆகும் in assessment, appeals and penalty proceedings under Income Tax Act 1991. Section 44ல we have best judgment assessment. இதில் நம்மளுக்கு அசஸிங் ஆஃபீஸர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த பர்சன் ஒரு ஆர்கனைசேஷனில் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் assessment. So the courts have consistently insisted on strict adherence to natural justice in tax procedures, as seen in Union of India versus Mohanlal Kapoor. Next, doctrine of reading down. When a provision in tax law appears to be unconstitutional, courts may read it down to interpret it in a way that aligns with constitutional mandates. This doctrine allows courts to limit the scope of a provision to prevent invalidity. ஸோ டேக்ஸ் லாவில் ஏதாவது ப்ரொவிஷன் இருக்குது, அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலாக அப்பியர் ஆகுது அப்படின்னா கோர்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட் பண்ண சொல்லலாம். அண்ட் அவங்க அதை ரீட் பண்ணி பார்த்து அது கரெக்டாக அலைன் ஆகலை அப்படின்னா இந்த டாக்ட்ரைன் அந்த ப்ரொவிஷனை லிமிட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொடுக்குது டு ப்ரிவெண்ட் இன்வாலிடிட்டி. இன் கேடர்நாத் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், although இது வந்து ஒரு டாக்ஸ் கேஸ் இல்லாட்டியும் the principle was laid that courts should offer a constitutionally valid interpretation where possible. So இந்த doctrine is widely used in interpreting ambiguous tax provisions to protect taxpayer rights and uphold constitutional values. So the Indian constitution வந்து not only authorizes taxation, இது doctrines of principles-க்கும் ஒரு framework கொடுக்குது to govern its legality and application. Doctrine of Pith and substance, Colourable Legislation, territorial nexus and natural justice வந்து tax laws வந்து ஜஸ்டாக ரேஷ்னலாக அதோட ஸ்கோப்புக்குள்ளே என்ஷூர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு
சொல்லுது, which is the scope of legislative authority. Next, we'll see about the interpretation of tax laws in India. இந்தியாவில் எப்படிலாம் tax laws வந்து interpret பண்ணுறாங்க அதெல்லாமே. Interpretation of tax laws in India. Tax law வந்து ஒரு specialized and critical area. legislative interpretationல tax laws வந்து ஒரு முக்கியமான and critical area of interpretation அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து we have lots of complexities, technical languages and impact on public revenue வந்து நிறைய இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால it is very complicated அப்படின்னு சொல்கிறாங்க. tax laws வந்து நம்மளுக்கு it is framed by the legislature but implemented by tax authorities. legislature தான் tax laws frame பண்ணுறாங்க. ஆனால் அதை implement பண்ணுறது யாருன்னா tax authorities and judiciary தான் அதை interpret பண்ணுறாங்க. ஸோ Indian Income Tax Act 1961 நம்மளுக்கு என்னென்னலாம் என்ஷூர் பண்ணுது? எக்ஸாஸ்டிவ் அண்ட் இன்ட்ரிகேட் ஸ்டாட்யூட், ரிக்வயர்ஸ் கண்டினியூஸ் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி டு அவாய்ட் ரிசால்வ் ஆம்பிகுவிட்டிஸ், எக்ஸசிவ் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்ணுறது அண்ட் மெயின்டைன் ஃபேர்னஸ். taxation வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸில் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. Courts have consistently held that tax statutes must be interpreted strictly and not expansively unless the context demands otherwise. So, Constitution of India, particularly Article 265, underscores by mandating that no tax shall be levied or collected by except by authority of law. First, we have strict interpretation of taxing statutes. Strict interpretation of taxing statutes. டாக்ஸ் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரூல் என்னென்னா ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபல். அதாவது டாக்ஸ் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, this means that tax statutes must be construed according to the exact language used. There is no room for presumption or equity. ஒரு பர்சன் அவங்க வந்து they will be charged of tax, அது கீழே அவங்க வந்தால் மட்டும்தான் he can be taxed unless அந்த பர்சன் மேலே டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பிரின்சிபல் வந்து ஏவி ஃபெர்னாண்டிஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் இம்போஸ் பண்ணாங்க இன் சுப்ரீம் கோர்ட். அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாக்ஸ் எல்லாமே வந்து கிளியர்லி அண்ட் அன்ஆம்பிகுவஸ், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அதில் ஸ்டேட் பண்ணியிருக்கிறது வந்து கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது ஆம்பிகுவிட்டிஸ் லைக் கொலைப்படிகள் அந்த மாதிரி இருக்குன்னா அது டாக்ஸ் பேயர்ஸ் கிட்ட போகும்போது இட் வில் பி நாட் பி எ பெனிஃபிட். அவங்க வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. So this also means that if the language of a tax statute is plain and unambiguous, there is no scope for inserting meanings or implications that are not explicitly stated. Next one, we have tax exemptions and deductions. என்னதான் taxes வந்து ஸ்ட்ரிக்டாக இன்டர்பிரேட் பண்ணாலும் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்து அது கொஞ்சம் ஈவன் மோர் நேரோவராக ஆக்குது. ஸோ எக்ஸம்ஷன்ஸ் வந்து இட் மஸ்ட் பி கிளியர்லி அப்ளிகபிள். அந்த அசசிக்கு வந்து கிளியராக அவருக்கு வந்து இந்த டாக்ஸ் சிஸ்டம் வந்து எக்ஸம்ட் அப்படிங்கிறதுல கிளியராக அப்ளிகபிளாக இருக்கணும். இன் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் விசஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் 2018 சுப்ரீம் கோர்ட் என்ன ரூல் பண்ணாங்கன்னா, எக்ஸம்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கன்ஸ்ட்ரூடாக இருக்கணும் அண்ட் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது பை எனி அனாலஜி ஆர் இம்ப்ளிகேஷன். the burden of proving eligibility lies on the assessee மேலே தான் நான் வந்து எக்ஸம்ஷன்ஸ்க்கு வந்து எலிஜிபிளாக இருக்கேனா ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான burden வந்து அந்த assessee மேலே தான் இருக்குது, the tax payer மேலே தான் இருக்குது. இஃப் அந்த எக்ஸம்ஷன் கிளாஸ் வந்து ஆம்பிகுவஸாக இருக்குது, அந்த ரெவென்யூ ஃபேவர்ஸ் தி இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே ஓகேவாக இருக்குன்னா எக்ஸம்ஷன் வில் பி கிவன். ஹவர் ஒன்ஸ் அந்த assessee வந்து எக்ஸம்ஷனுக்குள்ளே வந்த உடனே the provision is considered liberally to ensure full benefit. அந்த அசசிக்கான full பெனிஃபிட்டும் will be given. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் penal provisions. penal provisions வந்து like imposing fines, penalties and imprisonment must also be interpreted strictly. சச் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து சிவில் ஆர் குவாசை கிரிமினல் லைபிலிட்டிஸில் இம்போஸ் பண்ணுவாங்க. கோர்ட்ஸுக்கு வந்து கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ் லாங்குவேஜ் வந்து தேவை இந்த ஸ்டாட்யூட் டு ரிக்வயர் go through the provisions. The
Relumal versus State of Bombay, the Supreme Court held that where two interpretations are possible in a penal statute, the one favors the accused must be adopted. In the tax law, this principle ensures that penalties and prosecutions are not imposed arbitrarily and only when clearly warranted under the Act. Next one, the interpretation of remedial and procedural provisions. Penal sections on the charge while charging and penal sections are construed strictly. Remedial and procedural provisions like it is like appeals, rectification and reassessment. ஸோ இது ஒரு லிபரலான இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஜஸ்டிஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு. த ஸ்டேட் ஆஃப் மைசூர் வெர்சஸ் மாலிக் ஹாஷிம் அண்ட் கோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த interpretation வச்சுருக்காங்க, interpretation of remedial and procedural provisions. The court held that procedural statutes must be interpreted in a manner that advances justice and not defeats it. Similarly, limitations period it is interpreted strictly, but judicial expectations apply. Exceptions apply under section 119 and section 264 of the Income Tax Act, where the CBDT or commissioner has powers to condone delay for valid reasons. Next, Doctrine of harmonious construction. இன்கம் டேக்ஸில் ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ரெண்டுமே கான்ஃப்ளிக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது கோர்ட்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தட் ரெண்டு ப்ரொவிஷன்ஸுமே லைக் அது ரெண்டையுமே ஓவர்லாப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி அந்த டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் அப்ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன் கேபி வர்கீஸ் விசஸ் ஐடிஓ, த சுப்ரீம் கோர்ட் யூஸ்ட் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டு இன்டர்பிரட் செக்ஷன் 52 clause 2, that is deemed value of consideration, in a way that aligned with the general scheme of the act and avoided undue hardship. Uses of aids to interpretation, intrinsic and extrinsic aids. Intrinsic aids எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கோர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, such as headings, preambles, explanations, provisos and illustrations காக within the statute. அந்த அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்பிரேட் பண்ணுறதுக்காக intrinsic aids யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a heading of a section often reflects legislative intent. ஒரு செக்ஷனில் இருக்கிற ஹெட்டிங் அந்த legislative intent என்ன அப்படின்னு சொல்லும் and helps in understanding the ambiguous provisions. Next, on the extrinsic aids, it includes parliamentary debates, committee reports and previous laws. So the Finance Act annually modify income tax annually modify பண்ணுறதுனால அதில் இருக்கிற மெமராண்டம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் the court new provisions மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ the Finance Act which annually modifies the Income Tax Act often contains memorandums explaining amendments, which courts rely on to interpret new provisions. Judicial precedents, commentaries and departmental circulars are also used. In Keshav G. Ravji versus CIT, the Supreme Court acknowledged the role of circulars in guiding interpretation, especially when they are beneficial to the assessee. Next, mischief rule or Hayden's rule. Courts may apply mischief rule to determine the mischief or defect that the legislature intended to remedy through the provision. This approach looks at the law before the defect and the remedy introduced. Though tax laws are generally interpreted strictly, this rule is used where the literal interpretation defeats the legislative intent. In KP Varghese versus ITO, the court used this rule to prevent unjust enrichment of revenue department. Next, purposive interpretation. Modern tax interpretation increasingly relies on purposive interpretation, which seeks to understand the objective of or purpose behind the provision. Or provision ku pinnadi irukra objective enna adoda purpose enna புரிஞ்சிக்கிறதுக்கு purposive interpretation ரொம்ப helpful இருக்கு, mostly modern tax interpretations காக, rather than relying solely on literal language. So this is especially true in interpreting complex provisions such as general anti-avoidance rules, transfer pricing and double taxation avoidance agreements la ரொம்ப காம்ப்ளெக்ஸான provisions. அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. So, case law in Azadi Bachao Andolan versus Union of India, the Supreme Court adopted a purposive interpretation of the Indo-Mauritius DTAA to allow tax planning, distinguishing it from tax evasion. Next, doctrine of substantial compliance. Courts often excuse minor procedural defects if the assessee has substantially complied with the law.
இப்போ அந்த அசசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாவில் கம்ப்ளை பண்ணி சின்ன சின்ன மைனர் ப்ரொசீஜரல் டிஃபெக்ட்ஸ் வந்து விட்டுருக்காரு அப்படின்னா கோர்ட் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடும். திஸ் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் இன் ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ், கிளைமிங் ரீஃபண்ட்ஸ் ஆர் மேக்கிங் டிக்ளரேஷன்ஸ். இதோட கேஸில் பார்த்தா சிஐடி vs கேஷவ் லால் பிரேம்சந்த், the court observed that technical lapses which do not defeat the substantive rights of the assessee should not lead to denial of relief. Next, tax avoidance versus tax evasion. Tax avoidance. Judicial interpretation has also drawn a fine line between tax avoidance, that is லீகல் டாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது இட் இஸ் லீகல். லைக் அவங்க கம்ப்ளை பண்ணுறது ஏதாவது எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஏதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் அவாய்டன்ஸ் இருக்குது, தே கேன் எக்ஸம்ட் இட். ஆனால் டாக்ஸ் இவேஷன் வரும்போது இட் இஸ் இல்லீகல். While tax avoidance is generally accepted if done within the framework of law, courts have struck down sham or artificial arrangements meant solely to avoid tax. In landmark judgment of McDowell and Company Limited vs. CTO held that colorable devices to avoid tax should be disregarded and that the law must be interpreted in a way that prevents evasion. Interpretation of tax laws in India is governed by well-established principles laid down by the judiciary. The courts strike a balance between strict interpretation of taxing statutes and liberal construction of beneficial provisions. While evolving tax regimes like GST, international tax treaties and digital taxation, interpretation continues to play a key role in shaping tax policy and ensuring justice. A clear understanding of interpretive doctrines is essential for not only for tax practitioners or administrators, but also for taxpayers to safeguard their rights and comply meaningfully with law.